கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி வருகின்ற நிலையில் நீங்கள் நலமா திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மஞ்சுமெல் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படம் வெளியானது. கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த திரைப்படத்தில் வரும் காட்சிகள் கொடைக்கானல் மலைப்பகுதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வனப்பகுதியில் உள்ள குணா குகை தான் அந்த படத்தின் கதை கருவாகவும் உயிரோட்டமாகவும் அமைந்திருக்கிறது. இதனால் அந்த திரைப்படத்தை பார்த்த பலரும் குணா குகையை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலுடன் கொடைக்கானலுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். அபுதாபியிலிருந்து சென்னை வந்த விமான கழிவறையில் மறைத்து வைத்திருந்த 2.5 கோடி தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் கோயம்பேடு சந்தை முதல் எல்காட் பூங்கா வரை 22 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மின் இயந்திர பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி பங்களா பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா மீது நடவடிக்கை. நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. சிவராத்திரி வார இறுதி நாட்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து நாளை 1360 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் சேதமான வீடுகள் பழுது நீக்கம். கட்டுமானத்திற்கு ரூபாய் 45,84 லட்சம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு எப்போது என நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடல் வழியாக படகு மூலம் இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தி செல்வதாக சென்னை மண்டல மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. பயணிகளின் நலனுக்காகவும் மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் தெற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி அகமதாபாத் இடையே சிறப்பு ரயில் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்குவதுதான் முதலமைச்சரின் பிறந்த நாளுக்கு நாம் அவருக்கு வழங்கும் பரிசு என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். IPL தொடர் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் CSK அணியின் கேப்டன் தோனி சென்னை வந்துள்ளார். திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை பரங்கிமலை கண்டோன்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட இராணுவ மருத்துவமனை எதிரில் உள்ள குப்பை கிடங்கில் தீ எரிந்து வருகிறது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை ஈஷா யோக மையத்தில் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா நடைபெறவுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார். பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் தங்கள் படைப்பாற்றல், புதுமை மற்றும் எல்லையற்ற திறமை ஆகியவற்றை வெளிப்படுத்த தமிழ்நாடு காவல்துறை சைபர் குற்றப்பிரிவு ரீல் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. வழக்கமான கதை சொல்லல் மற்றும் காட்சி வெளிப்பாட்டின் எல்லைகளை தள்ளி பங்கேற்பாளர்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் 2ஆம் கட்ட பயணம் இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலிலிருந்து தொடங்குகிறது. இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்கும் மூத்த குடிமக்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளுடன் கூடிய பயண வழிப்பைகளும் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 4வது முறையாக 2 வீரர்கள் தங்களது 100வது டெஸ்ட் போட்டியில் ஒன்றாக களமிறங்குகின்றனர். தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 680 அதிகரித்து ரூபாய் 48,120க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பவுன் தங்கம் விலை ரூபாய் 48,000 தாண்டியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.